எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க ஜெய். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திங்ஸ் தட் சிக்மா பீப்பிள் இன்ஸ்டன்ட்லி நோட்டீஸ் ஆன் யூ. மைக்ரோ எக்ஸ்பிரஷன் ரீடிங் அப்படின்னு கூட சொல்லலாம். நீங்க என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் பேசுறீங்க? அதுக்கு என்ன மாதிரியான எக்ஸ்பிரஷன்லாம் குடுக்குறீங்க? அது மூலியமா அடுத்தடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லப்படுற விஷயங்கள வந்து சிக்மா பீப்பிள்னு சொல்லப்படுற சிக்மா மேல்ஸா இருக்கலாம், சிக்மா ஃபீமேல்ஸா இருக்கலாம். இந்த மாரி ஹை வேல்யூ மென்ஸும், ஹை வேல்யூ வுமன்ஸும் வந்து ஈஸியா கெஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லப்படுறது தான் உண்மையான விஷயம். வாய் தப்பு பண்ணா கண்ணு காட்டி குடுத்துரும் அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. அப்போ ஒரு மனிதரோட நம்ம ஒரு கான்வர்சேஷன்ல ஈடுபட்டுட்டு இருக்கும்போது, அவங்க சொல்ற இன்ஃபர்மேஷன்ஸா இருக்கலாம், டீட்டெயில்ஸா இருக்கலாம். அது எல்லாமே வந்து ஒரு வாய் வழி கதையா மட்டும் நம்ம கேட்காம, அவங்களுடைய கண்கள் என்ன பேசுது அப்படின்னு சொல்லப்படுற விஷயத்த கவனிக்கிற திறமைய வளர்த்துக்கிட்டோம் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, உண்மைய நிச்சயமா ஈஸியா புரிஞ்சுக்க முடியும் அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. அது என்ன மாரியான உண்மை, அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லப்படுற விஷயத்தையும் வந்து யூகிக்க முடியும் அப்படின்றது தான் உண்மையான ஒரு விஷயம். இந்த ஒரு விஷயத்த ரொம்ப தெளிவா புரிஞ்சு வச்சிருக்கிறதுனால, சிக்மா பீப்பிள் எப்பொழுதுமே வந்து ஒரு கான்வர்சேஷன்ல ஈடுபட்டிருக்கும்போது, அதிகமா அவங்களுடைய மைக்ரோ எக்ஸ்பிரஷன்ஸ் அதாவது அவங்களுடைய உடல் மொழியா இருக்கலாம், அவங்களுடைய பார்வையா இருக்கலாம், அவங்களுடைய சிரிப்பா இருக்கலாம், இல்ல ஒரு சோகமா இருக்கலாம். எல்லாத்துலயுமே வந்து ஒரு கவனத்தோட தான் ஒரு சில விஷயங்கள வந்து கவனிச்சுக்கிட்டே இருப்பாங்க. சிம்பிளா சொல்ல போனோம் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா வந்து, இப்போ ஒரு நார்மலான பீப்பிள் வந்து ஒரு கான்வர்சேஷன்ல ஈடுபட்டுருக்கிறதுக்கும், சிக்மா பீப்பிள் வந்து ஒரு கான்வர்சேஷன்ல ஈடுபடுறதுக்கும் என்ன வித்தியாசம் இருக்கும் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, சிக்மா பீப்பிள் பேசிட்டு இருக்கும்போது ஒரு நார்மல் கான்வர்சேஷன் போகும்போது, ஒரு ஹை ஸ்பீட் கம்ப்யூட்டர் வந்து அவங்களுக்கு பின்னாடி ரன் ஆயிட்டு இருந்தா எப்படி இருக்கும்? அடுத்து என்ன சொல்லப் போறாங்க? அடுத்து இவங்க என்ன சொல்லுவாங்க? இவங்க சொன்னதுல என்ன விஷயம் இருக்குன்னு சொல்லப்படுற இந்த கேள்விகள் அவங்க மனசுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கும். அது மட்டும் இல்லாம, சிக்மா பீப்பிளோட பிரெயின்ஸ்லாம் வந்து டிஃபரெண்ட்டா வயர் பண்ணப்பட்டிருக்கும் அப்படின்றது தான் உண்மையான விஷயம். இந்த ஒரு ரீசன்னால தான் அவங்கனால இந்த மைக்ரோ எக்ஸ்பிரஷன்ஸ வந்து ஈஸியா கண்டுபிடிக்க முடியுது. இதுல ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கான பார்ட் என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, அவங்க இத ஈஸியா கண்டுபிடிக்கிறாங்கன்றத தாண்டி, எவ்வளோ குயிக்கா கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நார்மலா இருக்க பீப்பிள் கண்டுபிடிப்பாங்க. ஆனா சிக்மா பீப்பிள் எவ்வளோ ஃபாஸ்ட்டா இது இவங்க இந்த ரீசனுக்காக தான் வந்திருக்காங்க. இவங்க இந்த ரீசனுக்காக தான் பேசுறாங்க. இதுதான் இப்ப நடக்க போகுது அப்படின்னு சொல்லப்படுற விஷயத்த வந்து, இன்னொரு பெர்சன் சொல்ற இன்ஃபர்மேஷன்ஸ வச்சு குயிக்கா கண்டுபிடிக்கிறது தான் இங்க ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கான பார்ட். ஸோ இத பத்தி தான் இன்னைக்கு இந்த வீடியோல தெளிவா டிஸ்கஸ் பண்ண போறோம். தேங்க்ஸ் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் உங்களுடைய சப்போர்ட்க்கும், உங்க சஜஷன்ஸ்க்கும் வீடியோக்குள்ள போயிடலாம். ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா வந்து, இஃப் யுவர் எனர்ஜி இஸ் ட்ரெய்னிங் ஆர் இன்ஸ்பைரிங். நம்ம எனர்ஜி அப்படின்னு சொல்லப்படுற விஷயம் வந்து, நம்ம இருக்கிற இடத்த பொறுத்து நிச்சயமா நமக்கு அமையும். இப்ப நம்ம ஒரு இடத்துல ஒரு மனிதர்கிட்ட பேசிட்டு இருக்கலாம். இல்ல குரூப் ஆஃப் பீப்பிள் கிட்ட போய் ஒரு விஷயத்துல கலந்துக்கலாம். இல்ல ஏதோ ஒரு இடத்துல ஒரு பப்ளிக் மீட்டிங்கா இருக்கலாம். இல்ல பப்ளிக்கா நம்ம கேதரிங்கா இருக்கலாம். எங்க போனாலுமே உங்க எனர்ஜிய நீங்க வந்து கொஞ்சம் அனலைஸ் பண்ணி பார்த்திருக்கீங்களா? சில நேரங்கள்ல உங்க எனர்ஜி வந்து ரொம்ப எனர்ஜெட்டிக்கா, மோட்டிவேஷனா இருப்பீங்க. சில நேரங்கள்ல வந்து ரொம்ப எனர்ஜி ட்ரைன் ஆயி ரொம்ப லோவா ஃபீல் பண்ண ஆரம்பிப்பீங்க. இது நெறைய நேரங்கள்ல வந்து இன்சிடென்ட்ஸா நடக்குதுன்னு நீங்க நெனச்சுப்பீங்க. ஆனா இன்சிடென்ட்ஸா நடக்கிறது கிடையவே கிடையாது. ஏன்னா எந்த மனிதர்கிட்ட நீங்க பேசுறீங்களோ, அந்த மனிதர் வந்து "இத ஏன்பா பண்ண? உனக்கு இதெல்லாம் செட் ஆவாது, கிடைக்காது, வராது, முடியாது, நடக்கவே நடக்காதுன்னு" இப்படி பேசுறாங்களா? இல்ல பரவால்லப்பா தோத்தா என்ன? பல தோல்விகள சந்திச்சவங்க தான் பெரிய வெற்றிய அடைஞ்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு மோட்டிவேஷனா பேசுறாங்களா பாருங்க. இவங்கள தான் எனர்ஜி வேம்பயர்ஸ் அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. ரத்த உறிஞ்சிகள் அப்படின்னு சொல்லப்படுற மாரி உங்களோட எனர்ஜிய சில பேர் வந்து ஈஸியா உறிஞ்சு எடுத்துருவாங்க. மனிதர்கள் கிட்ட இருக்கிற சைக்காலஜி என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, ஒரு பெர்சன் சோகமா இருந்தாங்கன்னா, அவங்களுக்கு ஆறுதல் சொல்லுவாங்க. ஒரு பெர்சன் பயங்கர மோட்டிவேட்டா, எனர்ஜெட்டிக்கா இருந்தாங்கன்னா, அவங்க எனர்ஜிய உடைக்க தான் பார்ப்பாங்க. இது ரிவர்ஸ் சைக்காலஜி அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. அப்போ உங்க எனர்ஜி வந்து ட்ரெயின் ஆகுதா? இல்ல வந்து இன்ஸ்பைரிங்கா இருக்கான்றத பொறுத்து தான் நீங்க மோட்டிவேட்டடா இருக்கீங்களா இல்லையான்னு தெரிய போகுது. இந்த விஷயத்த இன்ஸ்டன்ட்டா நோட் பண்ணுவாங்க சிக்மா பீப்பிள். பொதுவா சிக்மா பீப்பிள் வந்து ஆப்போசிட்ல பேசுற மனிதரா இருக்கலாம், குரூப்பா இருக்கலாம். அவங்க என்ன பண்றாங்க அப்படி சொல்லப்படுற விஷயத்துல அவங்ககிட்ட பேச்சு குடுத்த ஒரு 3 நிமிஷம், 5 நிமிஷத்துக்குள்ளேயே வந்து கண்டுபிடிக்க ஆரம்பிச்சுருவாங்க. இப்ப நான் சொல்றத கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்க. இப்ப நம்ம மொபைல் வச்சிருக்கோம். அந்த மொபைல்ல வந்து நெறைய அப்ளிகேஷன்ஸ் ஓடிட்டே இருக்கும். அந்த அப்ளிகேஷன்ஸ்க்கு பின்னாடி ஒரு ஆப் ஓடிட்டு இருக்கும். அந்த ஆப் என்ன சொல்லும் அப்டின்ற மாரி பார்த்தீங்கன்னா, இந்தந்த அப்ளிகேஷன்ஸ்லாம் வந்து உங்க பேட்டரிய இவ்ளோ சார்ஜ் பண்ணிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு ஓடிட்டு இருக்கும். அதே மாரி தான் சிக்மா பீப்பிள் எந்த ஒரு மனிதர்கிட்ட பேசினாலுமே கூட சரி, அவங்களுக்கு பின்னாடி ஒரு அப்ளிகேஷன் ஓடிட்டே இருக்கும். இவங்க வந்து உங்க எனர்ஜிய ட்ரைன் பண்றாங்க. இந்த லெவல்ல உங்க டைம் எடுத்துக்கிறாங்கன்னு சொல்லிட்டு, அத பேஸ் பண்ணி அவங்க கட் பண்ணிடுவாங்க. குயிக்கா டிசிஷன்ஸ் எடுப்பாங்க. எடுக்கிற டிசிஷன்ஸ்ல எது குயிக்கா எடுக்கணும் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, உங்க டைமையும், எனர்ஜியும் தேவையில்லாம உறிஞ்சிட்டு இருக்க மனிதர்கள உங்க வாழ்க்கையிலருந்து தூக்கியே ஆகணும். அப்படி தூக்கும்போது உங்க வாழ்க்கைய நீங்க அதிகமா காப்பாத்திக்கிட்டு, புரொடக்டிவான விஷயங்களும் உங்க டைமையும், எனர்ஜியும் ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லப்படுறது தான் சிக்மாவோட ஒரு ஃபார்முலா அப்படின்றத தெரிஞ்சுக்கங்க. 2வது விஷயம் என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, இஃப் யுவர் கைண்ட்னஸ் ஹைட் சம் அல்டீரியர் மோட்டிவ்ஸ் அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. கருணை அப்படி சொல்லப்படுற விஷயம் வந்து சாதாரண ஒரு நட்பா ஆரம்பிக்கும். அந்த நட்பு அப்படியே வளர்ந்து, வளர்ந்து ட்ரிபிள் ஆர் படத்துல வர ஜூனியர் என்டிஆர், ராம் சரண் ஃப்ரெண்ட்ஷிப் லெவலுக்கு கூட பெருசா போகும் அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. அப்ப அந்த ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்னு சொல்லப்படுற விஷயம் என்னதான் ஒரு உச்சத்துக்கு போனாலுமே, அந்த ஃப்ரெண்ட்ஷிப்போட ஆரம்பம் எப்படி இருந்திருக்கும் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா,
செல்ஃப் இன்ட்ரெஸ்ட் மூலியமா தான் இருந்திருக்கும். இது இந்த உலகத்தோட ஒரு கசப்பான உண்மைதான். ஆனா நம்மலாம் ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். நம்ம எந்த ஒரு பெர்சன் கூட போய் ஒரு நட்பு பாராட்டுறோம் அப்படின்ற மாரி பார்த்தாலுமே, அதுல நமக்கான தேவை இருந்தா மட்டும் தான் போவோம். ஆனா அதுக்கப்புறமா அந்த தேவை முடிஞ்ச அப்புறமா, அதுக்கப்புறம் அந்த நட்பு மூலியமா நமக்கு நெறைய விஷயங்கள் கிடைச்சு, உண்மையான ஒரு நட்பா மாறுன நண்பர்களும் இங்க இருக்காங்க. ஆனா, பேசிக்கா போகும்போது நம்மளோட செல்ஃப் இன்ட்ரெஸ்ட்ட வச்சு தான் ஒருத்தர் கூட நட்பு பாராட்டுறோம் அப்படின்னு சொல்லப்படுறது தான் உண்மையான ஒரு விஷயம். ஆனா இந்த இடத்துல வந்து கருணை, கைண்ட்னஸ் அப்படின்னு சொல்லப்படுற விஷயத்த சில பேர் வந்து இந்த நட்ப காப்பாத்திக்கிறதுக்காகவும், இந்த பெர்சன் கிட்ட இருந்து இத வாங்கிக்கிறதுக்காகவும் காட்டுவாங்க. அத ஃபேக் கைண்ட்னஸ்ன்னு சொல்லுவோம். சில பேர் உண்மையிலேயே ஜென்யூனா அவங்களுடைய கேரக்டரே கைண்ட்னஸா இருக்கும். அது ஜென்யூனான கைண்ட்னஸ் அப்படின்ற மாரி சொல்லுவோம். இந்த 2 டிஃபரன்ஸையுமே கண்டுபிடிக்க தெரியல அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, நம்ம கூட பழகுற மனிதர் வந்து எப்படியாப்பட்ட மனிதர் நம்மளுக்கு தெரியாமலே போயிடும் கடைசி வரைக்கும். இத அழகா கண்டுபிடிப்பாங்க சிக்மா பீப்பிள். ஒரு கைண்ட்னஸ்க்கு பின்னாடியும் இருக்கிற அல்டீரியர் மோட்டிவ் என்ன அப்படி சொல்லப்படுற விஷயத்த ஈஸியா புரிஞ்சுக்க முடியும். அது எப்படி புரிஞ்சுப்பாங்க அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, உண்மையான கருணைக்கு வந்து எப்பவுமே ஒரே மாரி தான் இருக்கும். அவங்க அப்பயும் அப்படிதான் பேசியிருப்பாங்க. இப்பயும் அப்படிதான் பேசுவாங்க. அடுத்து எப்ப வந்தாலும் அப்படிதான் பேசுவாங்க. ஆனா கொஞ்சம் அந்த கருணை வார்த்தைகள்ல கொஞ்சம் ஃபிளிப் ஃப்ளாப் ஆகுது. கொஞ்சம் சேஞ்சஸ் நடக்குது அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, இந்த மனிதர்கள் கிட்ட சிக்மா பீப்பிள் உஷாரா இருப்பாங்க. இதுல ஃபிளிப் சைடு என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, அது ஃபேக்கான கருணையா, இல்ல உண்மையான கருணையா இருந்தாலும் ஐ மீன் உண்மையான கருணையா இருந்தாலுமே கூட சரி, ஃபேக்கான கருணையா இருந்தாலுமே கூட சரி, அந்த பெர்சன் கிட்ட நம்ம பழகிட்டோம்னா, அவங்க கிட்ட ஹார்ஷா பேச முடியாது. சண்டை போடுறவங்க கிட்ட சண்டை போடலாம். ஆனா கருணையா, சாஃப்ட்டா பேசுறவங்கள நம்மளால ஹேண்டில் பண்ண முடியாது. கொஞ்சம் கஷ்டப்படுவோம். இந்த விஷயத்த கொஞ்சம் இன்ஸ்டன்ட்டா நோட் பண்றதுனால, சிக்மா பீப்பிள் இந்த மாரி மனிதர்கள் கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையா இருப்பாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கங்க. ஸோ 3வது விஷயம் எத இன்ஸ்டன்ட்டா நோட் பண்ணோம் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, த கேப் பிட்வீன் யுவர் வேர்ட்ஸ் அண்ட் ஆக்ஷன்ஸ் அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. வேர்ட்ஸ் ரொம்ப ஈஸிங்க. எல்லாருமே பேசலாம். எல்லாருமே ஒரு ப்ராமிசஸா இருக்கலாம். இல்ல அவங்களுடைய ட்ரீம்ஸா இருக்கலாம். இல்ல அவங்க பண்ண போற விஷயமா இருக்கலாம். எல்லாத்தையுமே வார்த்தைகளால சொல்லலாம். ஆனா ஆக்ஷன்ஸ் செயல் அப்படின்னு சொல்லப்படுற விஷயம். உலகத்தின் மிக சிறந்த சொல் செயல்ன்னு சொல்லப்படுற மாரி, செயல்ல காட்டுறதுன்றது வந்து நெறைய பேர்கிட்ட இங்க நடக்காது. அப்போ வார்த்தைகளுக்கும், செயலுக்கும் ஒரு கேப் இருக்கு. சம்மந்தமே இல்லாம பேசுறாங்கன்னா, இந்த மாரி மனிதர்கள் உங்களோட வேலைய கெடுக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. இந்த மாரி மனிதர்கள் நீங்க சுத்தி வச்சுட்டு இருந்தீங்க அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, நான் அத பண்றேன், இத பண்றேன்னு சொல்லிட்டு கடைசியில பண்ணாம போகவும் வாய்ப்பு இருக்கு. இந்த இடத்துல சிக்மா பீப்பிள் வந்து ஒரே நேரத்துல 2 படங்கள் பார்க்குற மாரி இத பார்ப்பாங்க. இப்போ ஒரே நேரத்துல 2 படங்கள்னா, ஒரு படத்துல வந்து ஒரு மனிதர் என்னென்ன வார்த்தைகள் சொல்றாருன்ற மூவி இந்த சைடு ஓடும். அதே சமயத்துல அவர்னால இதெல்லாம் பண்ண முடியுமான்ற மூவியும் அவங்க சைடுல அப்படியே இன்ஸ்டன்ட்டா ஓடிக்கிட்டே இருக்கும். அத பேஸ் பண்ணி ஓகே இவங்க வந்து செட் ஆவாங்க, செட் ஆக மாட்டாங்கன்னு சொல்லப்படுற இந்த அனாலிசிஸ வந்து சிக்மா பீப்பிள் ஈஸியா எடுத்துக்க ஆரம்பிப்பாங்க. பொதுவா ஹியூமன் பிஹேவியர்ல எது ரொம்ப உயர்ந்தது அப்படின்ற மாரி சொல்றாங்க அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, நீங்க தர்மம் பண்ணணும்னோ, நெறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணணும், நீங்க பெரிய ஆளா வரணும்லாம் கிடையவே கிடையாது. கன்சிஸ்டன்ட்டா இருக்கணும்னு சொல்றாங்க. ஒரே மாரி இருக்கணும். நீங்க சொல்ற வார்த்தையையும், நீங்க சொல்ற செயலையும் காப்பாத்திக்கிட்டாலே நீங்க மனிதருள் மாணிக்கமாவே மாறிடலாம். வேற பெரிய விஷயமே செய்ய வேணாம். "உள்ளத்தில் வைப்பதை உதட்டில் வைப்பவன் எவனோ அவனே மனிதன்" அப்படின்னு சொல்லிட்டு பழைய எம்ஜிஆர் பாட்டு ஒண்ணு இருக்கு. அப்போ உள்ளத்துல என்ன இருக்கோ அத உதட்டுல வச்சு அததான் நம்ம நம்மனால செய்ய முடியுமா? செய்ய முடியும். செய்ய முடியாதுன்னு சொல்லப்படுற அந்த மனிதன் தான் சிறந்த மனிதனா இருக்க முடியும். ஸோ இந்த பீப்பிள கண்டுபிடிப்பாங்க சிக்மா பீப்பிள். அதே சமயத்துல வார்த்தைகளுக்கும், ஆக்ஷன்ஸ்க்கும். அதாவது வந்து லாயல்டி தான் முக்கியம். சிறந்த மனிதரா இருக்கணும்னு சில பேர் பேசுவாங்க. ஒரு சில பேருக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, பாராட்டுவாங்க. அவங்க போன அப்புறமா அவங்கள பத்தி தப்பா பேசுவாங்க. ஹிப்போக்ரஸின்னு சொல்லுவாங்க இத. இந்த மாரி மனிதர்களையும் சிக்மா பீப்பிள்னால ஈஸியா கண்டுபிடிக்க முடியும். அவங்களுடைய வார்த்தைகளுக்கும், அவங்களுடைய செயல்களுக்கும் இருக்கிற கேப்ப வச்சு அப்படின்றத தெரிஞ்சுக்கங்க. இதையும் அவங்க இன்ஸ்டன்ட்டா நோட் பண்ணிட்டே இருப்பாங்க எல்லா பீப்பிள் கிட்டயுமே. ஸோ 4வது விஷயம் என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா வந்து, த குவாலிட்டி ஆஃப் யுவர் கொஸ்டின்ஸ் அப்படின்ற மாரி சொல்லலாம். உங்களுடைய கொஸ்டின்ஸ்ல இருக்கிற குவாலிட்டிய வச்சு நீங்க யார் அப்படின்னு சொல்லப்படுற விஷயத்த சிக்மா பீப்பிள் ஈஸியா வந்து கண்டுபிடிச்சுருவாங்க. பொதுவா ஒரு ஒரு பெர்சன் நம்மகிட்ட கேட்கிற கேள்விகள வச்சு, அவர் சர்ஃபேஸ் லெவல்ல கேட்கிறாரா? இல்ல கேட்கக்கூடாத கேள்விகள கேட்கிறாரா? இல்ல இந்த கேள்விகள் நமக்கு தகுந்ததே இல்லன்ற மாரி கேட்கிறாரா? என்னப்பா இதெல்லாம் போய் கேட்டுட்டு இருக்க, இதெல்லாம் ஒரு கேள்வியா? வேலை இல்லையா? இது தெரிஞ்சுட்டு நீ இப்ப என்ன பண்ண போறன்ற லெவலுக்கு கேட்கிறாரான்றத பேஸ் பண்ணி தான், அந்த மனிதர் எப்படியாப்பட்ட மனிதர் அப்படின்னு நம்மளுக்கு தெரிய ஆரம்பிக்கும். ஏன்னா ஒரு மனிதர் உங்ககிட்ட கேட்கிற கேள்விய வச்சு, அவருடைய திங்கிங் எபிலிட்டி நம்மளால ஈஸியா வந்து கண்டுபிடிக்க முடியும். ஒரு பெர்சன் உங்ககிட்ட வந்து, "ஹாய், ஹவ் ஆர் யூ? எப்படி இருக்கீங்கன்னு?" சொல்லப்படுற முதல் கேள்விக்கு எல்லாருமே நல்லா இருக்குன்னு சொல்லுவோம். ஆனா அதுக்கு அடுத்து ஒரு மனிதர் உங்ககிட்ட கேட்கிற கேள்விகள், அத ஃபாலோ அப் பண்ணி கேட்கிற கேள்விகள வச்சு தான், உங்கள அவர் எவ்வளவு தூரம் கவனிச்சிருக்காரு, உங்ககிட்ட எவ்வளவு தூரம் அவர் அப்சர்வ் பண்ணியிருக்காரு, உங்களுக்கு நீங்க எவ்வளவு தூரம் இம்பார்ட்டன்ட்டா இருக்கீங்க அப்படின்னு சொல்லப்படுற விஷயம் தெரியும். இப்ப சில மனிதர்கள் இருப்பாங்க. "இங்க ஏன்பா இது இப்படி நடந்துருச்சு?" அப்படின்ற மாரி ஒரு கேள்வி கேட்பாங்க. சப்போஸ் இங்க நடக்கிறதுக்கு முன்னாடி நீ இருந்திருந்தீன்னா என்ன பண்ணியிருப்ப? அப்படின்னு சில பேர் கேள்வி கேட்டிருப்பாங்க. சப்போஸ் இது உன்னால பண்ண முடியாம போயிருந்ததுன்னா என்ன பண்ணியிருப்ப? அப்படின்னு சொல்லப்படுற மாரியான கேள்விகளும் அதே மனிதர் கேட்பாரு. அப்போ
ஒருத்தரோட கொஸ்டின்ஸை பேஸ் பண்ணி அவங்க யாருன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். அவங்களுடைய கான்ஃபிடன்ஸ் லெவல தெரிஞ்சுக்கலாம். அவங்க என்ன யோசிக்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்கலாம். அவங்க எப்படியாப்பட்ட மனிதன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். அப்போ கேள்விகள்ல கூட அர்த்தமுள்ள கேள்விகள், அர்த்தமற்ற கேள்விகள் இங்க அதிகமா இருக்கு. ஆனா சில பேருடைய கேள்விகள் உங்கள நோக்கி போடப்படுற உங்களுடைய பெர்சனலான விஷயத்த பத்தின கேள்வியா இருக்கலாம். ப்ரொஃபஷனல் விஷயத்த பத்தின கேள்வியா இருக்கலாம். அவங்க கேட்கிற கேள்வி உண்மையிலே கியூரியாசிட்டியா இருக்கும், எமோஷனலா இருக்கும், இன்டெலிஜென்ட்டா இருக்கும். அத பார்த்து சிக்மா பீப்பிள் என்ன யோசிப்பாங்க அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, தகுந்த கேள்வி கேட்கிற மனிதர்களுடைய மூளையையும், அவங்களோட மூளையும் கனெக்ட் பண்ற ஒரு பிரிட்ஜ் மாரி யோசிப்பாங்க. இதுவே தேவையில்லாத கேள்விகள் கேட்டுட்டு இருக்காங்கன்னா, அவங்களையும் இன்ஸ்டன்ட்டா நோட் பண்ணி, அவங்கள கேம் வந்து அனுப்பிச்சு விட்டுருவாங்க அப்படின்றது தான் உண்மையான விஷயம். ஸோ 5வது விஷயம் என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா வந்து, இஃப் யுவர் காம்ப்ளிமெண்ட்ஸ் ஆர் ஜென்யூன் ஆர் கால்குலேட்டட் அப்படின்ற மாரி. அதாவது நீங்க சொல்ற காம்ப்ளிமெண்ட் வந்து ஜென்யூனா இருக்கா? இல்ல வந்து ஏதோ ஒரு காரணத்துக்காக கால்குலேட்டிவா ஏதோ ஒரு விஷயத்த அடையறதுக்காக சொல்றீங்களான்ற விஷயத்த விட இன்ஸ்டன்ட்டா சிக்மா பீப்பிள் நோட் பண்ணுவாங்க. 93% மனிதர்கள் அவங்க சொல்ற பொய்க்கான காரணம் என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய ஃபீலிங்ஸ மறைக்கிறதுக்காக தான் இங்க பொய் சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்ற மாரி சொல்றாங்க. அப்படின்னு ஒரு ரிசர்ச் சொல்லுது அப்படின்ற மாரி சொல்றாங்க. அப்போ அந்த 93% மக்கள் அவங்க ஃபீலிங்ஸ மறைக்கிறதுக்கான சொல்ற பொய்கள்ல இருக்கிற முக்கியமான பார்ட் என்னவா இருக்கு அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, ஃப்ளாட்டரின்னு சொல்றாங்க. ஃபால்ஸ் பிரைசிங் சொல்றாங்க. அடுத்தவங்கள வந்து ஐஸ் வைக்கிறதா இருக்கலாம். கொஞ்சம் அவங்களுக்கு வந்து நீங்க பெரிய ஆளுன்னு சொல்லிட்டு பேசுறதா இருக்கலாம். இது மூலியமா நெறைய காரியங்கள சாதிச்சுக்கிறதுக்காக சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்ற மாரி சொல்றாங்க. இந்த இடத்துல ஒரு பெர்சன் சொல்ற காம்ப்ளிமெண்ட்ட வந்து அவங்க உண்மையா சொல்றாங்களா? இல்ல வந்து அதுல கால்குலேட்டிவ் இருக்கா அப்படின்னு சொல்லப்படுற விஷயத்தையும் வந்து சிக்மா பீப்பிள் இன்ஸ்டன்ட்டா நோட் பண்ணுவாங்க. அதுல அவங்க குடுக்குற க்ளூஸா இருக்கலாம், பாடி லாங்குவேஜா இருக்கலாம், அதுக்கப்புறமா அவங்க செய்ற செயல்களா இருக்கலாம். இத வச்சும் அவங்க கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கங்க. ஸோ சிக்மா பீப்பிள் கிட்ட கொஞ்சம் பேசும்போது ஜெனியூனா கரெக்ட்டா பேசிட்டோம் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா பிரச்சனை இல்ல. தப்பான க்ளூஸ் நம்ம குடுக்குறோம் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்கா நம்ம மேல இருக்கிற அந்த இம்பார்ட்டன்ஸ வந்து குறைச்சுருவாங்க. நம்ம கேம் ஆட்டோமேட்டிக்கா முடிஞ்சிரும் தான் உண்மையான விஷயம். ஸோ 2வது வீடியோல நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா வந்து, இப்போ நம்ம எல்லாருமே ஓவர் திங்கிங் பண்ண ஆரம்பிப்போம். எப்ப நம்மளுக்கு ஓவர் திங்கிங் வரும் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, யாரோ ஒரு மனிதர் ஒரு விஷயம் சொல்றாரு. அந்த விஷயம் வந்து வேற மாரி இருக்கு. அவங்க செய்ற செயல் வேற மாரி இருக்கு. இது கரெக்ட்டா இருக்குமா இல்லையான்னு நம்ப நெறைய இடங்கள்ல ஒரு கெரியரா இருக்கலாம், எஜுகேஷனா இருக்கலாம், மேரேஜா இருக்கலாம். ஏதோ ஒரு இடத்துல கொஞ்சம் கன்ஃப்யூஸா ஓவர் திங்கிங் பண்ணிட்டு இருப்போம். ஆனா, சிக்மா பீப்பிள் இந்த ஓவர் திங்கிங் எப்படி ஓவர் கம் பண்றாங்க அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய ஹாபீஸ்ல அதிகமான நேரத்த ஸ்பெண்ட் பண்றதுனால தான். விக்ரம் வேதா அப்படின்னு சொல்லப்படுற ஒரு மூவி நம்ம பார்த்திருப்போம். அதுல மாதவன் சார் வந்து என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்ட்டா நடிச்சிருப்பாரு. ஒரு என்கவுண்டர் முடிச்சுட்டு வந்து வீட்ல வந்து லைட்டா ஒரு சரக்கு அடிச்சுட்டு, அவருடைய புல்லட்ட போயிட்டு ரீமாடல் பண்ணிட்டு இருப்பாரு உட்காந்துட்டு. அந்த புல்லட்ட ரீமாடல் பண்ணிட்டே இருக்கும்போது அவருக்கு நெறைய ஆன்ஸர் கிடைக்கும் மைண்ட்ல. அப்படி கிடைக்கும்போது ஒரு நல்ல ஒரு பெர்சன வந்து என்கவுண்டர் பண்ணியிருப்பாரு தெரியாத்தனமா. இவங்கள என்கவுண்டர் பண்ணிட்டோமேன்ற ஒரு ஆன்ஸர் கிடைக்கும். அப்பதான் அவருக்கு தெரியும், ஓகே இதெல்லாம் நமக்கு நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுல என்ன சொல்ல வரேன் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, அவருடைய ஜாப முடிச்சுட்டு வீட்ல வந்து ஹாபியா ஒரு விஷயம் பண்றாரு. ஒரு புல்லட்ட வந்து ரீமாடல் பண்ணும்போது, அங்க அவருக்கு ஆன்ஸர் கிடைக்குது. ஆனா நம்ம என்ன யோசிக்கிறோம்னா, அதையே யோசிச்சுட்டு உட்கார்ந்துட்டு இருப்போம். நம்ம பண்ணது கரெக்ட்டா தப்பான்னு. அத விட்டுட்டு எப்ப நம்மளோட ஹாபீஸ்லயோ இல்ல வேற ஒரு ஒர்க்ல நம்ம ஃபோக்கஸ் பண்றோமோ, நமக்கான ஆன்ஸர் கிடைச்சிட்டே இருக்கும். நம்ம பிரெயினும் ஃபாஸ்ட்டா ஒர்க் ஆகும். அப்ப ஆப்போசிட்ல இருக்கிற மனிதர்கள் வந்து என்ன விஷயத்துக்காக வந்திருக்காங்கன்னு சொல்லப்படுற விஷயத்தையும் வந்து ஈஸியா கண்டுபிடிக்க முடியும்னு சொல்லப்படுற விஷயத்தினால, சிக்மா பீப்பிள் வந்து அவங்களுடைய இந்த அப்சர்வேஷன் ஸ்கில்ஸ் அதிகமா வளர்த்துக்கிறாங்க. ஓவர் திங்கிங் தப்பு. அதீத சிந்தனை தப்பு. ஆனா சிந்தனை செய்யணும். ஏன்னா சிந்தனை செய் மனமே செய்தால் தீவினை விலகிடுமேன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஒரு ரீசனால இந்த மாரியான விஷயங்கள்லாம் வந்து இன்ஸ்டன்ட்டா நோட் பண்ணி, சிக்மா பீப்பிள் வந்து அவங்கள வந்து சேஃப்கார்ட் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாம, அவங்கள சுத்தி இருக்கிற பீப்பிளையும் வந்து ஈஸியா சேஃப்கார்ட் பண்றாங்கன்னு சொல்லி இந்த வீடியோ முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.